அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம் என்பேன். பிள்ளைகள் கெட்டுப் போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்கிற நபர்கள் பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றீர்கள். இதை நான் முழுமையாக பார்த்திருக்கின்றேன். காவல்துறை அதிகாரியாக தேர்வு வரும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை விட பதட்டப்படுகின்ற பெற்றோர்களை நான் பார்த்திருக்கின்றேன். பிள்ளைகளை விட பெற்றோர்கள் பதட்டப்படுவதனால் அது விபரீதமான விளைவுகளைத்தான் உண்டாக்கும். நன்றாக படிக்கின்ற பிள்ளைகளை விட நன்றாக படிக்காத பிள்ளைகளுக்குத்தான் பெற்றோருடைய அனுசரணையும் அன்பும் அரவணைப்பும் அதிகமாக தேவை. இதை உணராம மார்க் குறைச்சல வாங்கினா பிள்ளைங்களை பயங்கரமாக திட்டுறது. இந்த பள்ளியிலே அப்படி இல்லை என்பதை நான் ஏற்கனவே அறிவேன். 200க்கு 200 3 சப்ஜெக்டில் வாங்கினா டாக்டர் ஆகலான்னு கனவு கொண்டு கனவை வளர்த்த பெற்றோர்கள் ஒரு சப்ஜெக்டில் 194 வாங்கி டாக்டர் வேலை கிடைக்காதனால அருமையான அறிவுள்ள அழகான ஒரு பெண் தன் மீது நெருப்பை வைத்துக்கொண்டு கருகி கிடந்ததை மரண வாக்குமூலம் செய்த காவல்துறை அதிகாரிகளில் நானும் ஒருவன். மதிப்பெண்களை விட மனித உயிர் முக்கியமானது என்பதை பெற்றோர்கள் உணர வேண்டாமா? இந்த இடத்திலே ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். தயவு செய்து பெற்றோர்களே, பிள்ளைகளுக்கு ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து வைத்துவிட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி பெறுவதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று சொல்லாமல் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் வெற்றி என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். பெற்றுக்கொள்வதில் மட்டும்தான் மகிழ்ச்சி என்று நினைக்காமல் விட்டு கொடுப்பதிலும் மகிழ்ச்சி இருக்கிறது என்று பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். ஏன் தெரியுமா? விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை. எல்லாவற்றையும் விட முக்கியமாக தயவு செய்து பெற்றோர்களே, எக்காரணம் கொண்டும் ஒரு பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒப்பீடு செய்யாதீர்கள். ஏன் தெரியுமா? ஒரு ரோஜாவை ஒரு மல்லிகையோடு அல்ல, ஒரு ரோஜாவை ஒரு ரோஜாவோடு கூட ஒப்பீடு செய்யாதீர்கள். தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, சிலந்தி வலை பண்ணுகிறது, கரையான் புற்று வைக்கின்றது. எல்லாமே மகத்தான செயல்தான். ஒன்றை மற்றொன்றால் செய்ய முடியுமா? எந்த பிள்ளையாவது உங்கள் அம்மா அப்பாவை பார்த்து அந்த அம்மா அப்பா மாதிரி நீங்கள் இல்லையேன்னு எப்பயாவது கேட்டிருக்கா? ஏன் நீங்கள் மட்டும் அந்த பிள்ளை மாதிரி இல்லையேன்னு சொல்கிறீங்க? கோபப்படுவதினால் எதையும் சாதிக்க முடியாது. கோபத்திலே கொட்டுகின்ற மழையை சுட்டு விடுகிறேன் பார் என்று கொல்லிக்கட்டை எடுத்து மலையிலே நீட்டினால் கொல்லிக்கட்டை தான் அணையுமே ஒழிய மழை நிற்காது. ஒரு அமிலம் வீசுபவனை விட வைத்திருப்பவனுக்குத்தான் முதலிலே காயத்தை உண்டாக்கும். கோபம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் முதலிலே பாதிப்பு. பிள்ளைகளுக்கு முன்னால் கோபமான வார்த்தைகளை பேசாதீர்கள் பெற்றோர்கள். வார்த்தைகளினால் வாழ்க்கை இழந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவர்கள் என்பதை நான் பார்த்து விட்டேன் காவல்துறை அதிகாரியாக. கவலைப்படுவதனால் ஒரு மனிதன் ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. பிள்ளைகளுக்கு பிரச்சனைகளை எதிர்கொள்வது எப்படி? இந்த உலகத்தை ஜெயிப்பது எப்படி? வாழ்க்கையிலே வெற்றி பெறுவது எப்படி? அத்துணையும் சொல்லித் தருவதற்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கடமைப்பட்டவர்கள். அவர்களுக்கு எப்படி தெரியும்? போல செய்தல் தான் பிள்ளைகளினுடைய மூல குணம். பெற்றோர்கள் சொல்லுவதை பிள்ளைகள் செய்வதில்லை, பெற்றோர்கள் செய்வதைத்தான் பிள்ளைகள் செய்யும். வீட்டில் படுத்துக்கிட்டு பக்கத்து வீட்டு மாமா வந்து கேட்டால் இல்லை அப்படின்னு சொல்லுன்னா சொல்லுவான். அடுத்த நாள் சினிமாவுக்கு போயிட்டு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போயிட்டு வந்தேன்னு உங்கள்கிட்டே சொல்லுவோம். தண்ணி கொண்டு போ ஸ்கூலுக்கு, ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்த்திங்கன்னா கடைசியில் உங்களுக்கே தண்ணி ஊற்ற மாட்டான். குடிக்கின்ற பெற்றோர்கள் பிள்ளைகளை குடிக்காதே என்று சொல்லுவதற்கு தார்மீக உரிமை என்ன இருக்கின்றது? சட்டியில் இருக்கிறதா ஆப்பையில் வாழும். விதை ஒன்று போட சுரை ஒன்று முளைப்பதில்லை. நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதை தான் பிள்ளை செய்யும். நம்முடைய பெற்றோர்கள் ஏழ்மையிலே நமக்கு வாழ்ந்து காண்பித்தார்கள், வறுமையை சொல்லி வளர்த்தார்கள், பணத்தினுடைய அருமையை சொல்லி வளர்த்தார்கள், உண்மை பேசுவதை, ஒழுக்கமாக நடப்பதை, உயர்வாக இருப்பதை சொல்லிக் கொடுத்தார்கள். நாம் எங்கோ தவறுகிறோம். நம்மிடம் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது, அதனால்தான் நாம் தடுமாறுகிறோம்.
சிந்திக்க வேண்டியது பெற்றோர்களே. ஒழுக்கம் ஒழுக்கம் என்று சொல்கிறோமே, பிள்ளைங்களுக்கு என்ன ஒழுக்கம்? ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது மட்டுமல்ல, விபரீதமானது. கல்வியினுடைய பயன் ஒழுக்கம், ஒழுக்கத்தினுடைய பயன் பண்பாடு, பண்பாட்டினுடைய பயன் வாழ்க்கை, மனித முன்னேற்றம், சமூக முன்னேற்றம். அது ஒழுக்கத்திலிருந்து தான், தனி மனித ஒழுக்கத்திலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது. இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். அதிகாலை பொழுதிலே எழுந்து மனதிலே கை வைத்து நம்மிடம் இருக்கின்ற கெட்ட பழக்கம் என்ன, வெளியிலே தெரிந்தால் நம்முடைய மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்ற கெட்ட பழக்கங்களுடன் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை அகற்ற வேண்டும் என்று நாம் முடிவெடுத்தால் நம்முடைய சிந்தனை சிதறாமல் படிப்பிலே ஒருமுகப்படுத்த முடியும். இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை அடக்கி ஆள கற்றுக்கொள்ளுங்கள். மனதிற்கு நீ காவல் காக்க வேண்டும். மனதை வேலைக்காரனாகவும் அறிவை தலைவனாகவும் கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இதை ஏன் ஒழுக்கத்தை பற்றி இவ்வளவு சொல்கிறேன் தெரியுமா? இதை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த இடத்துல நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இதுபோல் கிராமப்புறங்களிலே படிக்கின்ற பிள்ளைகள் மேன்மையானவர்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா? பாம்பே, டெல்லி, கல்கட்டா போன்ற இடத்துல 100 பள்ளிக்கூடங்களிலே 1000 மாணவர்களிடம் கணக்கெடுப்பு நடத்தினார்கள். கணக்கெடுப்பினுடைய முடிவு பெற்றோர்களை அதிர வைத்தது. 59% மாணவர்களும் 37% மாணவிகளும் ஆபாச படங்களை பார்க்கிறார்கள், அதை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்கிறார்கள். ஃபேன் ஃபிக்ஷன் என்ற இணையதளத்தை பார்த்த இந்திய மாணவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் 60 லட்சம். எத்தனை பெற்றோர்களுக்கு தெரியும் இது? அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அருமையான இந்திய குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது. பசி, உறக்கம், தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு. அது எந்த இடத்திலே எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய மொழியிலே சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவே காவல்துறை அதிகாரியாக நான் உணர்கிறேன். நீங்கள் தள்ளி போட்டுக்கொண்டே போனால் இந்த ஆபாச வீடியோக்களும் ஆபாச சினிமாக்களும் இன்டர்நெட்டுகளும் உங்களுடைய பிள்ளைகளை தவறாக வழிநடத்திவிடும். ஒரு கையகல செல்போன் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலே உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் செய்துவிட்டது. பெற்றோர்கள் பிள்ளைகளை நிஜ உலக ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு என்னவெல்லாம் செய்கின்றீர்களோ, இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து அதை காப்பாற்ற நீங்கள் அத்துணையும் செய்தே ஆக வேண்டும். பிள்ளைக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு, ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்துட்டு, என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு யாராவது கனவு கண்டுட்டு இருந்தீங்க? நடக்க தவழுகின்ற ஒரு பிள்ளையை மவுண்ட் ரோட்டில் நடக்க விட்டுட்டு என் பிள்ளை பத்திரமா நடந்து போய்டும் நினச்சா எப்படியோ அப்படிதான். அதிகமாக நீங்கள் உள்வாங்கிக் கொள்கிறீர்கள் என்பதனால் இதனை எல்லாம் நான் கூறுகின்றேன். நிஜ உலக ஆபத்திலிருந்து பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு பெற்றோர்கள் என்னவெல்லாம் எடுத்துக்கொள்கின்றீர்களோ, இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு அதையெல்லாம் செய்ய வேண்டும். செல்போனில், கம்ப்யூட்டரில் 2 கண்கள் தான் பார்க்கின்றன என்று நீங்கள் நினைக்கின்ற அத்தனையும், செய்கின்ற அத்தனையும், அதற்கு பின்னால் இந்த உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற, நேரிலே பேசுவதற்கு கூச்சப்படுகின்ற எதையும் தயவு செய்து செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். இதை ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? ஆண்ட்ராய்டு ஃபோன் சொல்கிறோம். ஆண்ட்ராய்டுனா என்ன தெரியுமா? ஒரு கனெக்டிவிட்டி லிங்க். ஐஓஎஸ்ங்கிறது வந்து ஆப்பிள் ஃபோனுக்கு கனெக்டிவிட்டி லிங்க். ஆப்பிள் ஃபோன் 40,000 ரூபா, ஆண்ட்ராய்டு ஃபோன் 4,000 ரூபாயிலேருந்து கிடைக்குது. வாங்கின உடனே அது ஒரு இமெயில் ஐடி கேட்கும். இமெயில் ஐடியை போட்டோன்னா அக்ரி டிஸ்அக்ரின்னு வரும். யாராவது அந்த அக்ரிமெண்ட்டை என்னன்னு படித்து பார்த்துட்டு அக்ரியை டச் பண்ணவங்க யாராவது இந்த கூட்டத்தில் இருக்கீங்களா சொல்லுங்கள்? ஒருத்தர் கூட இருக்க மாட்டீர்கள். அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன தெரியுமா இருக்கும்? பிள்ளைங்க கெட்டு போனோன்னா, பிள்ளைங்க இறந்து போனோன்னா, பிள்ளைங்க கற்பழிப்புக்கு ஆளானோன்னு அது பதறுகின்ற பெற்றோர்களே, இந்த செல்ஃபோனில் உங்கள் பிள்ளை அல்லது நீங்கள் என்ன செஞ்சாலும் அது டவருக்கு வரும், குக்கீஸில் ஹிஸ்ட்ரியில் செட்டில் ஆகும். நான் பார்ப்பேன். வேறு யாராவது அதை பார்த்து தவறாக யூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் என் மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு இருக்கும். இதை ஒருத்தரும் படிக்கிறது இல்லைன்னு சமீபத்தில் லண்டனில் சுந்தர் பிச்சையோடு சேர்ந்து ஒரு பெரிய மீட்டிங் போட்டாங்க. அதில் கடைசி ஒரு 2 லைனை சேர்த்தான். யாராவது படிக்கிறாங்களான்னு பார்ப்போம், ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி
உங்கள் பிள்ளையில் ஒரு பிள்ளைய இந்த கூகுளுக்கு கொடுத்துடணும்னு 2 லைன் சேர்த்தான். ஒரு படிக்கல, எல்லாரும் அக்ரி பண்ணிட்டான். அப்ராடில் செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்கன்னா பேரண்டல் கைடன்ஸ் பிஜின்னு சொல்லுவாங்க. நான் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவன். சைனா, ஜப்பான், சவுதி அரேபியாலெலாம் போய் இறங்குனீங்கன்னா ஒரு ஆப்ஸ் கூட வேலை செய்யாது. இந்தியாவில் வந்து இறங்குனீங்கன்னா எல்லாம் வேலை செய்யும். இதை செய்யாதீங்கடா, இதை தடுங்க அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டை கூப்பிட்டு சுப்ரீம் கோர்ட் சொன்னுச்சு. இதை இயக்கிறவங்க வெளிநாட்டில் இருந்து இயக்குறாங்க, இது சுதந்திர நாடு அப்படின்னு பார்லிமெண்ட்டில் யாரும் அதை செய்ய முடியாதுட்டாங்க. அப்போ இந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதனுடைய பொறுப்பு யாருக்கு அதிகம்? டூ ஜி அப்படின்னா பைப்பை திறந்தால் தண்ணி வர்ற மாதிரிங்க. 3Gன்னா வயலில் பம்பு செட் போட்டால் தண்ணி வர்ற மாதிரி. 4Gன்னா நயாகரா நீர்வீழ்ச்சி மாதிரி. உலகத்தில் உள்ளது எல்லாம் கூட்டம். இட் இஸ் அன் இன்டர்நெட் ஜங்கிள். மூலிகை செடிகளும் இருக்கும், விஷ செடிகளும் இருக்கும். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு 35 வயசில் தெரிஞ்சது அவங்களுக்கு 15 வயசில் தெரியும். மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள நாலெட்ஜ் வந்துடுது. அதை எப்படி பயன்படுத்துவது என்று தெரியாமல் தடுமாறி நிற்கிறார்கள் அந்த பிள்ளைகள். இதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது நாம் தானே. நமக்கு தெரிஞ்சால் தானே நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். பிள்ளைங்களுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுக்கின்ற பெற்றோர்கள் தயவுசெய்து அடிப்படையை தெரிஞ்சுங்க. 51% செமி லிட்ரேட்ஸ் இந்தியாவில், 81% செல்ஃபோன் யூஸ் பண்ணுறான். லிட்ரேட்ஸுக்கே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஆரம்பித்தா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத தயவுசெய்து எல்லோரும் தெரிஞ்சுங்க. இமெயில் ஐடி போடக்கூடாது, உங்களுடைய செல்ஃபோன் நம்பர் போடக்கூடாது, உங்களுடைய ஃபோட்டோ போடக்கூடாது, உங்களுடைய குடும்பத்தினுடைய ஃபோட்டோ போடக்கூடாது, எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோன்னு பதிவு பண்ணக்கூடாது, ஒரு ஃப்ரீ ஆப்ஸ் வந்தால் டவுன்லோட் பண்ணக்கூடாது, ஃப்ரீ ரீசார்ஜ் வந்தால் டவுன்லோட் பண்ணக்கூடாது. அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சாதாரண சாஃப்ட்வேர் வச்சு நீங்கள் பண்ணுறது எல்லாம் அவனுக்கு தெரியும், அவன் ஃபோனுக்கு. சமீபத்தில் நான் அமெரிக்கா போயிருந்தேன். 77 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார், அது மாதிரி 1000 காரை ஒருத்தன் கார் கம்பெனி ஓனர் கண்டுபிடிச்சி காரை ஓட்டிகிட்டு போகிறான். எல்லாமே கம்ப்யூட்டர் சிப்ஸில். பின்னாடி இருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான், உன் கார் கண்ட்ரோல் என்கிட்ட இருக்குது, என்ன கதவுறியா அப்படின்னு சொல்கிறான். எங்கே நீ ஓட்டி பாருங்கிறான். பிரேக் அமுக்கிறான், பிரேக் நிற்கலை. சரிங்க திருப்புறான், வண்டி திரும்பலை. டேய் நீ நிறுத்துறா வண்டியேங்கிறான். நிறுத்தினோன்னே அவன் ஹேக் பண்ணிட்டான். அந்த சிப்ஸ்லேருந்து இவன் கார் கண்ட்ரோலை அவன் எடுத்துட்டான். அதை செய்யும்போது பிள்ளைகளோ பெரியவர்களோ தவறாக அதில் பேசுகின்ற புகைப்படங்களை அனுப்புகின்ற இதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? அப்படித்தானே இப்போ அத்துணை வழக்குகளையும் நாங்கள் கண்டுபிடிக்கின்றோம். அது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கும் யூ ஆர் பிளேயிங் ஏ டேஞ்சரஸ் கேம். ஆப்டாத வரைக்கும் மாட்டாத வரைக்கும் ஒன்றும் இல்லை, ஆப்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. தயவு செய்து செல்ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். இறுதியாக மாணவர்களுக்கு, நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். விவேகானந்தர், எவ்வுயிர் எப்படி எண்ணின அவ்வுயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களேங்கிறான் கண்ணதாசன். when you really want something the universe always conspire in your favorங்கிறான் அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில். whatever a mind of a man can conceive and believe he can achieveங்கிறான் நெப்போலியன். if you dream it you can achieve itனு டிஸ்னிலாண்டில் எழுதி போட்டிருக்கான். மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான்ங்கிறான் ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள்ங்கிறாமா எமர்சன். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியர் திண்ணியராக பெறுங்கிறான் வள்ளுவன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ்வு உனக்கு தருகிறது, அதனால் பெரிதினும் பெரிது கேளுங்கிறான் பாரதி. சரி, நீ இதெல்லாம் சொல்கிறியா? நீ பெருசாக கேட்டியா? நீ பெருசாக நினச்சியா? நீ நினச்சது நடந்துச்சா? இந்த உதாரணத்தை சொல்லி முடிக்கின்றேன். இது உங்களுக்காக. நான் கல்லூரியிலே படிக்கும்போது காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடைய கனவு. என்னுடைய நண்பனினுடைய கனவு வேறு. கல்லூரி நேரம் போக மீதி நேரம் அத்துணையும் நான் மைதானத்தில் இருப்பவன். என்னுடைய நண்பன் கையில் ஒரு ஹிண்டு பேப்பரை வச்சுட்டு கல்லூரி நேரம் போக மீதி நேரம் அத்துணையும் நூலகத்தில் இருப்பான். தினம் எஸ்பி பங்களாவை கிராஸ் பண்ணி தான் நாங்கள் போவோம். ஒரு கலெக்டர் பங்களாவும் எஸ்பி பங்களாவும் தஞ்சாவூர் சரபோஜி காலேஜுக்கு போகும்போது பக்கத்தில் இருக்கிறத பார்த்துக்கிட்டே போனோம். நான் 9:30 மணிக்கு ஒரு அதிகாரி காக்கி உடுப்போடு பெரிய மீசையோடு சிவப்பு விளக்கு சுழலை 11:11 அம்பாசிடர் காரில் தினம் ஆஃபீஸ் போகிறத நின்று பார்ப்பேன்.
ஒரு நாள் நிறுத்தினார். ஏண்டா நீ காலேஜுக்கே போகிறதுலையா தினம் அங்கே நிற்கிறேன்னாரு. உங்களை மாதிரி ஆகணும்னா நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். நீ முதல்ல என்சிசியில் போய் சேரு, ரைஃபிள் கிளப்பில் சேருலாம் சொன்னார். செஞ்சேன். சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு. நானும் என்னுடைய நண்பனும் போனோம். நான் எழுதின ஒரே எக்ஸாமை தான் நான் பாஸ் பண்ணிட்டேன். ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு பல இடங்களில் பணிபுரிந்து இங்கு படித்தார்களே, சிறப்பு பதவி உயர்வெல்லாம் பெற்று ஒரு சாதாரண நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு, எந்த எஸ்பி பங்களாவை பார்த்து கொண்டு கல்லூரிக்கு சென்றேனோ அதே எஸ்பி பங்களாவிலே மாவட்ட கண்காணிப்பாளராக சிவப்பு விளக்கு சுழல காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்று என்னுடைய தாயுடனும் மனைவியுடனும் குடிபுகுந்தேன். இதை சொல்கிறது எனக்கு இல்லை, என்னுடைய நண்பனுக்காக. இதுக்கே கைத்துட்டீங்களே, கிளைமேக்ஸ் என்னமோ தானே. மாவட்ட கண்காணிப்பாளராக பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக சென்றேன். நூலகத்திலே அதிக நேரம் இருந்த என்னுடைய நண்பன் அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவராக அமர்ந்திருந்தான், கலெக்டரா. இப்போ நூலகமும் மைதானமும் தான் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய இடம், நேரம் செலவு பண்ண வேண்டிய இடம்னு சொல்கிறேன், தெரியுதா? எக்காரணம் முன்னிட்டும் நேரத்தை செலவு செய்யாதீர்கள். நேரம் என்பது கடவுளால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விலை மதிக்க முடியாத சொத்து. நீங்கள் வாழ்க்கையை நேசிப்பவர்களாக இருந்தால் தயவு செய்து நேரத்தை வீணாக்காதீர்கள். 1 கோடி ரூபாயை கொடுத்து கூட 1 மணி நேரத்தை வாங்கி வைக்க முடியாது. ஜவஹர்லால் நேருவுக்கு 4 மணி நேர உறக்கமே போதுமானதாக இருந்தது. இந்திரா காந்திக்கு 3 மணி நேர உறக்கமே போதுமானதாக இருந்தது. தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஒரு ஆய்வுக்கும் மறு ஆய்வுக்கும் இடையிலே தூங்குவதே போதுமானதாக இருந்தது. நமக்கு 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்பேன். நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. வாழ்க்கையிலே நீங்கள் சாதிக்க வேண்டும் என்றால் தயவு செய்து காலையிலே சீக்கிரம் எழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே சாதித்தவர்கள் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேரும் காலையிலே சீக்கிரம் எழுந்தவர்கள் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். முயற்சி முயற்சி என்று சொல்கின்றோமே, என்ன அது? முயற்சிகள் என்னை பல முறை தவறவிட்டது உண்டு. ஆனால் நான் என்னுடைய முயற்சியை ஒரு முறை கூட தவறவிட்டதில்லை. முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சி. ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. ஏன் தெரியுமா? பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்துவிட்டால் மூச்சுக்காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பிறப்பெடுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும். தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம் பாரதி. பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், குழந்தைங்களை பெற்றுட்டோம், தோல் சுருங்கி போச்சு, முடி நரைச்சி போச்சு, இறந்து போயிட்டோம். மிருகங்களும் இதைத்தான் செய்கிறது. பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். இந்த ட்ரினிட்டி இன்டர்நேஷனல் பள்ளியானது சிபிஎஸ்இ சிலபஸில் படிக்கின்ற மாணவர்களே, இங்கு அமர்ந்திருக்கின்ற அத்துணை பேரும் வளமான நிலம் என்பதை நான் அறிவேன். ஏன் தெரியுமா? நான் இதுவரை உங்களிடம் பேசியது சொற்கள் அல்ல, அத்துணையும் விதைகள். அது வளமான நிலத்திலே விழுந்தால் ஆலமரமாக வளரும் என்பதை நான் உணர்வேன். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. இங்கே அமர்ந்திருக்கின்ற எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாத நிலை வேண்டும். அமைதி காத்த அத்துணை 1000 பேருக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாகி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Sir, thank you for this tremendous speech. We will certainly follow the nuances of your speech. I hope that parents too had a lovely treat to the ears and mind. Thank you, sir, once again. Thank you, sir. Thank you so much.